நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 இயேசுப்பா 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 ஹalleluya 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 இயேசுவே மை துதிக்கிறோம் ஹalleluya மை துதிக்கிறோம் ஹalleluya 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 praise the lord praise the lord அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டின் புது வருட ஸ்தோத்திரம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து கை கொடுங்க பார்ப்போம். கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு புது வருட ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு புது வருட ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வாக்குத்தத்த கூட்டத்திலே நம்மோடு பகிர்ந்து நமக்காய் ஜெபிக்க அருமையான அன்பு பிரதர், நண்பர், சகோதரர், கடவுளுடைய பணியாளர் பிரதர் நோபல் அவர்களை கரங்களை தட்டி சிநேகத்தோடு வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம எழுதி நிற்போம். ஒரு நிமிஷம் இல்லை, எழுதி நிற்போம். ஒரு சிறிய பாடல் வரியை பாடி தொடர்ந்து செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திடுவோம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். எல்லாரும் துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுக இல்ல, இது பூசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுக இல்ல, இனி பூசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். உற்சாகத்தோடு துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயர்வில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் இந்த ஆண்டு முழுவதும் தேவன் உங்களை ஆனந்தத்தால் இறக்க போகிறார். ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். இன்று துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். எல்லாரும் துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள்.
வார்த்தை தந்த நாள் இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, புசித்து குடித்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து புதியலார் வாய் திறந்து எல்லா கவலைகளை மறந்து, இனி கவலை உனக்கு இல்ல, புலம்பல் இல்ல, உனக்கு கண்ணீர் இல்ல. இந்த ஆண்டு, இந்த நாள், இந்த ஆண்டு என் ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஆண்டு, மகிழ்ச்சியின் ஆண்டு, ஆனந்தத்தின் ஆண்டு. புசித்து கழித்து கொண்டாடுக. தேவன் கொடுத்த ஒரு மகிழ்ச்சியான ஆண்டு. வாயை திறந்து துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த அபிஷேகம் இறங்குகிறது, இந்த வல்லமை இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது. ஹால ஹால ஹalleluya, ஹால ஹால ஹalleluya, ஹalleluya, ஹால 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 ஹalleluya, 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 ஹால 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 ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உயரம் மறக்கப்படுகிறது. ஆனந்தம், ஆனந்தம், இயேசு தருகிற ஆனந்தம். அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய மகிழ்ச்சி. உனக்குள்ளே, உனக்குள்ளே, உனக்குள்ளே இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது குதிக்கிற யாவர் மேலும், குதிக்கிற யாவர் மேலும் அந்த அபிஷேகம் இறங்குகிறது. ஹalleluya. உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். இந்த ஆண்டு முழுவதும் நாம் துதித்து துதித்து மகிழ்ச்சியாயிருக்க போற ஆண்டு. என் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அநேக நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சியினால் நிரம்ப போகிற ஒரு மகிமையின் ஆண்டாய் தேவன் மாற்றி தர போகிறார். ஆமென். ஆண்டவர், இனி அழுகை இல்ல, இனி புலம்பல் அல்ல, இனி வாழ்க்கையில ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம் மட்டுமே ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நின்றபடி இந்த ஆண்டு நாம் ஆனந்தமாய் இருப்பதற்காக, நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக கடவுள் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நாம் எடுத்து வாசிப்போம். இந்த ஆண்டு நம்முடைய இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க ஊழியங்கள் நம்முடைய தேவன் நமக்கு 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 இல்ல, எல்லாரும் வாய்த்தர சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, எனக்கு ஏன் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் இது. நம்ம எடுத்து வாசிப்போம். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம். எல்லாரும் இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் பைபிள் எடுத்து எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை இந்த ஆண்டு முழுவதுமாய் ஆண்டவர் எனக்கு செய்து காமிக்க போகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆண்டவருடைய கரத்தினால் நிரம்ப 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 ஆசி பெற்று போகிற மகிமையின் ஆண்டு. கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே தேங்க்யூ ஜீசஸ். அப்படி அமர்ந்து கொள்வோம். இயேசுவுக்கே புகழ். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹalleluya, 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 ஹalleluya. நமக்காக இந்த ஆண்டு தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தம் உன் களஞ்சியங்களிலும் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? உன் களஞ்சியங்களிலும். களஞ்சியம்னா என்ன? சேகரிக்கிறதுனா என்ன? எனக்கு போக, நான் அனுபவிச்சது போக, நான் சாப்பிட்டது போக, என்கிட்ட வேலை பார்க்கிறவனுக்கு அவனுக்கு இவனுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தது போக மீதி இருக்கிறத சேர்த்து வைக்கிற இடம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த ஆண்டு எடுத்த உடனே உங்க எல்லாத்துக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, இது வரைக்கும் நீங்க நிறைய கடனோட, பொருளாதார இழப்போட, பொருளாதார தேவையோட, இன்னும் வேணும் 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 இருந்த உங்க வாழ்க்கைய இந்த ஆண்டு என்ன செய்ய போறாருன்னா, நீ புசித்து
குடிச்சு கொண்டாடினது போக உன் களஞ்சியங்களை சேர்த்து வைக்கக்கூடிய அபிஷேகத்தை, உன் களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்க போகிற அபிஷேகத்தை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடனு, பிரச்சனை, போராட்டம், தேவை அப்படி இல்ல, எல்லாம் போக மீதத்தை உன் களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கக்கூடிய அபிஷேகத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு தருவேன் என்று வாக்களிக்கிறார். ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். உன் களஞ்சியங்களை எப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கறத உடனே அடுத்த வசனத்தை தொடர்ந்து உடனே சொல்றாரு. எப்படி உன் களஞ்சியங்களை நான் சேர்த்து வைக்க போறேன்? எப்படி சேர்த்து வைக்க போறேன்? நான் மேல இருந்து ரெண்டா வானத்தை திறந்து உனக்கு கொட்டிடுவேனா? இல்ல பெரிய அற்புதம் அதிசயம் உன் வீட்டுல வானம் தோண்டும் போது உள்ள ஏதாவது புதையல் கிடைச்சிருமா? அப்படிலாம் உன்னை ஆண்டவர் வந்து உன் களஞ்சியத்தை சேர்த்து வைப்பேன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ இந்த ஆண்டு என்ன வேலை செய்ய போறியோ, என்ன தொழில் செய்ய போறியோ, எந்த காரியத்தை மேற்கொள்ள போறியோ, அது அனைத்திலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல கையை தொடர்ந்து, இதுக்கு எவ்வளவு கை தொடர்ந்து தெரியுமா? ஹalleluya. உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகிறது. உன் களஞ்சியத்தை தேவன் நிரப்ப போகிறார். எப்படி நிரப்ப போகிறார்? உன்னை உழைக்க வச்சு, அந்த உழைக்கிறதின் மூலமா உன்னுடைய சேர்க்க வச்சு அதை செழிப்பை, நீ கையிடும் வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. எதை செய்தாலும் நட்டம் பிரதர், எங்க போனாலும் நட்டம் பிரதர், எதை செஞ்சாலும் எங்க போனாலும் எதை பண்ணினாலும் எனக்கு நஷ்டம் தான் பிரதர் அப்படின்னு சொல்ற புலம்புற ஒன்ன இந்த ஆண்டு நீ செய்கிற யாவற்றிலும் வெற்றியை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மேற்கொள்ளும் இந்த வேலை அந்த வேலை எல்லாம் சொல்லல ஆண்டவர். நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. நான் இந்த வேலை செஞ்சாதான் ஆசீர்வாதமா, அந்த வேலை தான் செஞ்சாதான் ஆசீர்வாதம்லாம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவரை நம்பி, ஆண்டவர் விசுவசிச்சு, ஆண்டவர் மேல நம்பிக்கையோட இந்த ஆண்டு நீ, உன் கணவர், உன் பிள்ளைங்க, உன் குடும்பம் செய்ய போற எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya, 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 praise the Lord, ஹalleluya, ஹalleluya. அந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி சொல்றார் பாருங்க, ஆசி பெரும்படி ஆண்டவர் ஆணையிடுகிறார். ஹalleluya. யாருக்கு ஆணையிடுகிறார்? எதுக்கு ஆணையிடுகிறான்னு கேக்குறீங்களா? இந்த உலகத்துல நீ செய்யற எல்லாத்திலையும் நீ தோத்து போகணும், நீ செய்யற எல்லாத்திலையும் புலம்பணும், கண்ணீர் வடிக்கணும், நீ அழணும், நீ துன்பப்படணும் அப்படிங்கிறது ஒருத்தனுடைய திட்டம். அவன் என்ன செய்வானா, உங்க கூடயே இருந்து உங்களை தப்பா கைட் பண்ணி, உங்களை தப்பான பாதைக்கு அனுப்பி, தப்பான செயலை செய்ய வச்சு உங்களை அழ வச்சுக்கிட்டே இருப்பான், தோத்து போக வச்சுட்டே இருப்பான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, இதுவரைக்கும் நீ அவனை தோக்க வச்சிருக்கலாம், ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த நாளிலிருந்து அவ செய்யற எல்லா வேலையும் நான் ஆசீர்வதிக்க போறேன், நான் ஆசீர்வதிக்க போறேன். எவரும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனி தலையிடாதபடி நான் ஆணையிடுகிறேன், நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். அதோட இந்த வசனம் முடியல, மேலும் சொல்றார் ஆண்டவர், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க இருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்களோ, எந்த சமூகத்துல இருக்கீங்களோ, ஒரு சில பேர் என்ன மனநிலையோட வந்திருக்காங்க தெரியுமா? இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிருவோம், இந்த ஊர்லயே நம்ம இருக்கக்கூடாது, எல்லாரும் முன்னாடி எனக்கு அவமானம், எல்லாரும் முன்னாடி நிந்த, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, எனக்கு இந்த ஊரே வேண்டாம் சாமி, நான் எங்கேயாவது வெளியூருக்கு போயிருந்தேன், நான் ஏதாவது வேற ஊருக்கு போயிருந்தேன் அப்படிங்கிற மனநிலையோடு இங்கே யாராவது வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் உனக்கு தான், உங்களுக்கு தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ எங்க இருக்கையோ, நீ எந்த இடத்துல வசித்து கொண்டு இருக்கிறையோ, அதே இடத்துல, அதே நாட்டில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன் தலையை நிமிர செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் நீ தோல்வி தோல்வி நினைச்சுக்கிட்டு இருக்கையோ, எந்த இடம் எனக்கு தோல்வி, எந்த வேலை எனக்கு தோல்வி, எந்த காரியம் எனக்கு தோல்வி அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறையோ, அதே இடத்துல, அதே நிலையில
ஆண்டவர் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் அதே இடத்துல, அதே நாட்டுல, அதே சமூகத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, அல்லேலூயா. அல்லேலூயா, வசனம் நமக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, வசனம் நமக்குரியது. இந்த வசனம் யாருக்குரியது? எனக்கு யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். நம்புறவங்க மட்டும் கை தூக்குங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ என்னன்னா வசனத்தை நான் சொந்தமாக்கணும். வசனத்தை நான் சொந்தமாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க இருக்கிற ஊர்ல ஒரு அழகான வீடு இருக்கு, அது விலைக்கு வருது, நீங்க போய் பாக்குறீங்க, அந்த வீடை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு, அந்த வீடை ரொம்ப அழகான வீடுன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சா மட்டும் போதுமா? பிடிச்சா மட்டும் போதுமா? இல்ல, இல்ல. அந்த வீட்டை ஏன் பார்க்க போனீங்க? யாருக்காக பார்க்க போனீங்க? எனக்காக. சொல்லுங்க. எனக்காக. எனக்காக. உங்களுக்காக தான் பார்க்க போனீங்க இல்லையா? அப்ப உங்களுக்காக பார்க்க போன அந்த வீடு உங்களுக்கு பிடிச்ச வீடுங்கிறதுக்காக அந்த வீட்டு ஓனர் அப்படியே கையெழுத்து கொடுத்துருவாரா? இல்ல, இல்ல, கொடுக்க மாட்டார். அப்ப அதுக்கு ஒரு விலை உண்டு. அதுக்கு ஒரு விலை உண்டா இல்லையா? உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஒரு விலை உண்டு. அந்த விலையை நீ கொடுத்தா தான் அந்த வீட்டை நீ சொந்தமாக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பவும் நான் சொல்றேன், இந்த ஆண்டு இந்த வசனம் நமக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, நமக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, நமக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னே ஒன்ன கொடுத்துட்டு மட்டும் நீ என்கிட்ட வாங்கிட்டு போன்னு சொல்றார். ஒன்ன மட்டும் கொடுத்துட்டு போ அப்படிங்கிறார். இந்த 28ஆம் அதிகாரம் இணைச்சட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு வசனம் தான் ஆசீர்வாத வசனம் இல்ல. இணைச்சட்டம் 28:2 14-15 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவுமே அற்புதம், அதிசயம், ஆசீர்வாதம், பிளஸிங், எல்லாம் பிளஸிங் வேர்டு தான், ஆசீர்வதிக்கப்பட்ட வசனங்கள் தான். இணைச்சட்டம் 28:2 பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட வசனம் தான். ஆனா அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வசனத்தை தொடங்குறார். எப்படி தொடங்குறார்? 2வது வசனத்துல, உன் கடவுளாகிய ஆண்டவரின், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால், ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால், செவி கொடுத்தால், என்ன கொடுத்தால்? செவி கொடுத்தால், என்ன கொடுத்தால்? செவி கொடுத்தால். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் செவி இருக்கு? யாருக்கெல்லாம் செவி இருக்கு? எல்லாரும் செவி இருக்கிறவங்க அந்த இடத்துல கை வைங்க பாப்போம். எல்லாரும் கை வைங்கக்கா. சரி, கை வச்சுட்டு கை எடுக்க கூடாது சொல்ற வரைக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப தூரம் போக வேண்டாம். 2020ஆம் ஆண்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அதை நம்ம கேட்டோமா? சொந்தரிச்சோமா? சரி, விட்டுருங்க. 2021ஆம் ஆண்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அதை கேட்டோமா? கேட்டோம். சொந்தரிச்சோமா? 2022, 23, 24ஆவது வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. கேட்டோமா? சொந்தரிச்சோமா? அப்ப நம்மலாம் யாரு? நம்மலாம் யாரு? செவி இருக்கு. அல்லேலூயா. இங்க இருக்கிற அவ்வளவு பேருக்குமே செவி இருக்கு. ஆனா இங்க செவியோட நிப்பாட்டல வசனம். செவி கொடுத்தால். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாங்கணும்னா என்ன கொடுக்கணுமா? செவி கொடுத்தால். சொல்லுங்கக்கா. செவி கொடுத்தால். சவுண்டா என்ன கொடுக்கணும்? செவி கொடுத்தால். என்ன கொடுக்கணும்? செவி கொடுத்தால். என்ன கொடுக்கணும்? செவி கொடுத்தால். நானும் பார்க்கிறேன். நம்ம ஜேம்ஸ் பிரதர் பாத்தீங்கன்னா 365 நாள்ல அவரால் முடிஞ்ச அளவுக்கு 365 நாளும் செய்தி பிரேயர் நடத்தணும் நடத்திடுவார். அவ்வளவு பிரேயர் நடத்துறாருங்க. எங்க சென்டர்ல ஆசீர்வாதம் தியானங்கிறாரு, குழந்தைகள் தியானங்கிறாரு, உழைப்பாளி தியானங்கிறாரு, சிறுவர் தியானங்கிறாரு, இளைஞர் தியானங்கிறாரு, தியானம் தியானம் தியானம், சிறப்பு தியானம், கிறிஸ்துமஸ் தியானம், புது வருட தியானம், தியானம் 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 தியானம். நாமளும் சளைக்காம மினி பஸ் புடிச்சு, ஆட்டோ புடிச்சு, வேனை புடிச்சு வந்து சொல்லுங்க நாங்க கேட்கிறோம் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
கேட்கிறோம் ஆனா கொடுக்கல. அதான கேட்கறதுக்கும் கொடுக்கறதுக்கு வித்தியாசம். ஹலோ, கேட்கறதுக்கும் கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? கேட்கறது ஈஸியா, கொடுக்கறது ஈஸியா? இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் என் மனைவியை பார்த்து, ஏம்மா ஒரு 50,000 எடு. ஐயா என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும். ஏம்மா ஒரு 5 பவுன் நகை எடு. அப்படின்னு நான் என்ன செஞ்சுட்டே இருக்கேன். 50 லட்சத்தை எடு, 20 லட்சத்தை எடுங்க. நீங்களும் ஆண்டவரே நன்றி. அந்த அம்மா என்னை பார்த்துட்டே நிக்கி. நான் சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கம்மா. என்ன பிரதர் சந்தோஷப்பட்டு இல்ல? சந்தோஷப்பட்டு இல்ல? நீ கேட்டா 50,000 சந்தோஷம், 5 பவுன் சந்தோஷம். போதுமா? ஏக்கா 50,000 சொல்றது நல்ல, கேட்கறது பெருசா, கொடுக்கிறதா பெருசு? கொடுக்கிறதா பெருசு. இப்ப நம்ம எல்லாம் யாருன்னு கேட்டா கேட்போம். கோவப்படாதீர்கள். ஆமேன், கோவப்பட மாட்டேன். மாமியாரை நேசியுங்கள். ஆமேன், மாமியாரை நேசிப்பேன். மருமகளை நேசியுங்கள். ஆமேன், மருமகளை நேசிப்பேன். ஐயா தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள். பண்றேன். பைபிள் வாசியுங்கள். பாப்போம். ஐயா தயவு செய்து ஜெபமாலை சொல்லுங்கள். பார்க்கலாம், நைட்டு டைம் இருந்தா. சீரியல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் முடியட்டும். முடிச்சதுக்கு அப்புறம் வேணா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரொம்பலாம் உங்க வீட்டில் 50,000 கொடுக்க வேண்டாம், 5 பவுனும் கொடுக்க வேண்டாம், 5 லட்சமும் கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி யாரெல்லாம் உங்களை கொடுக்குறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் உங்களை இந்த ஆண்டு மகிமையா ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. 8வது வசனம் இப்படி சொல்லுது. 9வது வசனத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் வழிகளில் நடந்தால் அவர் இப்போ ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். இல்லைன்னா நம்மால எப்படின்னா வாக்குத்தத்த வசனத்தை எடுக்கும் போது முன்னையும் விட்டுருவாங்க, பின்னையும் விட்டுருவாங்க, பிடிச்சுக்கிடுவாங்க எதை? வசனத்தை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விடுறதுக்காக இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரல. அத்தனை பேர் இங்கிருந்து போகும்போது இந்த வசனத்தோட தான் போய் இந்த வசனத்தோட வாழ்ந்து இந்த ஆண்டு அவர் ஆணையிட்டு சொன்னபடி உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உன் களஞ்சியம் நீ மேற்கொள்ள செயல் யாவற்றிலும் நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிற அந்த அனுபவத்தை இந்த ஆண்டு நான் பெற்றுக்கொண்டு தான் இந்த இடத்தை விட்டு போவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. இங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கும் சொல்றேன், வாசல்ல நிக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் நிக்கா வாசல்ல? என்ன எதுக்கு நிக்கான்? எதுக்குக்கா நிக்கான்? எதெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு மண்டைக்குள்ள ஏத்துறோமோ அதெல்லாம் மண்டைக்குள்ள இருந்து எடுக்கிறதுக்கு நிக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால செவியில கேட்கிற பிள்ளைகளாக இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். இன்னைக்கு நான் செவி கொடுக்கிற பிள்ளையாக இந்த இடத்தை விட்டு நான் போக போறேன். அல்லேலூயா. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இது என்னுடைய திறமையால முடியுமா? என்னுடைய சக்தியினால முடியுமா? இது எனக்கு பலன் இருக்குதா? எனக்கு ஆற்றல் இருக்குதா? நானே ஒரு பாவி ஆண்டவரே, நானே ஒரு பலகீன ஆண்டவரே. நான் நல்ல இங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கு சொல்றேன், நீ எவ்வளவு பாவியா இங்க வந்திருந்தாலும், எவ்வளவு பலகீனமா வந்திருந்தாலும் ஆண்டவர் உனக்காகத்தான் இந்த வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறாரு. நீ எந்த பலகீனத்தில் இருந்தாலும் உன்னால முடியாதுதான், ஆனா உனக்குள் அவர் இருக்கும் பொழுது அவர் வாக்களித்தவர் உண்மை உள்ளவர். அதை நிறைவேற்றும் வரை உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை கை நெகிழவும் மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, உமது ஆவியால் நிச்சயம் நான் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளையாய் மாறி போவேன். அல்லேலூயா.
ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18:20. ஒருவர் தம் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார். எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார். எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார். அக்கா எல்லாரும் சொல்லுங்க, எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார். எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார். இன்னைக்கு உங்ககிட்ட தான் இருக்கு. எதால விதைக்கணும்க்கா? எதால விதைக்கணும்? முதல்ல எதை பார்த்தோம், இப்ப எதை பார்க்கிறோம்? இந்த இருக்குல்ல கழுத்து, இந்த ஃபுல்லால 3 பக்கம் ஓட்டை இருக்கு, பார்த்திருக்கீங்களா? எங்கெல்லாம் ஓட்டை இருக்கு? மூக்கு, காது, வாய், காது, காது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த வாயையும் காத்தையும் அடைச்சிட்டா சாவ மாட்டோம். ஆனா மூக்க மட்டும் அடைச்சா, மூக்க அடைச்சா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மூக்க பொத்துனாதான் சாவோம்னு. அல்லேலூயா. இல்ல, நம்மளை மட்டும் பேசாம இருக்க சொன்னாலே நாம அது மூச்சு திணறி செத்து போவான். இது வீட்டுக்கார அப்பதான் டென்ஷன் ஆக்குவார். மெண்டலா என்ன செஞ்சிருவோம், செத்து போயிருவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னன்னா மண்டக்குள்ள நினைக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்? ஏக்கா சொல்லுங்க, பேசணும். அல்லேலூயா. இன்னையில இருந்து நான் சொல்றேன், ஓ மண்டக்குள்ள அவன் விதைக்கிறத பேசாத. இன்னைக்கு என் தேவன் விதைக்கிற ஆசீர்வாதத்தை நாவுனால இன்னையிலிருந்து நீ விதைச்சு பாரு. ஒரு மாபெரும் அற்புதத்தை, அதிசயத்தை நீ அறுவடை செய்யும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு உயர்த்த போகிறார். ஒரு சின்ன, ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு உதாரணம். நேற்றுக்கு நைட்டு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சின்ன கோயில நியூ இயர் முடிஞ்ச உடனே வசன கார்டு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு பின்னாடி நம்பர் எழுதியிருப்பாங்க. நம்பர் எழுதிட்டு குழுக்கள் முறையில் கிஃப்ட் கொடுப்பாங்க. நம்பர் வந்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு ஒன்றும், பாப்பாவுக்கு ஒன்றும், என் மனைவிக்கு ஒன்றும் வாங்கியிருந்தோம். ரொம்ப நேரம் பார்த்தோம். 25 பரிசு, 22, 21 பரிசு கொடுத்துட்டாங்க. நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் நமக்கு கிடைக்க போறதில்லைன்னு சொல்லி காரில் ஏறிட்டோம். பாப்பா அழுதுகிட்டே இருந்தோன்னா சும்மா சொன்னேன், பாப்பா ஓ நம்பர் ஸ்கிரீன்ல வருது பாரு, பாப்பா ஓ நம்பர் ஸ்கிரீன்ல வருது பாரு அப்படின்னு. அது ஸ்கிரீன்ல வருங்கிறதோடலாம் இல்லை, ஒரு அவளை சாந்தப்படுத்துறதுக்காக ஒரு வாயில ஒரு விசுவாசத்தோடு சொன்னேன், ஓ பாப்பா உன் பேர் வருது பாரு அப்படின்னு. அவ அப்பமா அழகி நிப்பாட்டல. சரின்னு சொல்லி வண்டியை ரிவர்ஸ் கொஞ்சம் தூரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபாதர் அனௌன்ஸ் பண்றாரு, பாப்பா பேர்ல இருக்க நம்பரை 705 அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அதுதான் கடைசி பரிசு. சரின்னு சொல்லி பாப்பாக்கா ஓடி போய் வாங்க போகும்போது ஃபாதர் சொன்னாரு, ரிவர்ஸ்ல போன ஆளை கூப்பிட்டு வச்சு பரிசு கொடுக்கீங்களா ஃபாதர் அப்படின்னாரு. அல்லேலூயா. இதை நான் என்ன சொல்றேன்னா, நாம விசுவாசம் இருக்கோ இல்லையோ, வாயால நீ அறிக்கை இட்டாலே போதும், அதை கேட்கிற ஆண்டவர் அதை செயல்படுத்தி உன்னை வழிபடுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க இருக்கிற நாமெல்லாம் நம்மள என்ன மாதிரி தான். இனிமே நமக்கு சொல்லுங்க அம்பிடுத்தேன் கிடைக்காது. பிரதர் சொல்லுதார், களஞ்சியமெல்லாம் நிரம்புமா. முதல்ல என் கடன் அடைச்ச போதாதா, வா களஞ்சியம் நிரம்பணுமா. இங்க இருக்கிற இப்படிலாம் யாராவது இங்க விதைக்கிற ஆளா தான் தயவு செய்து சீட்டு காலி போட்டு போயிருங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற அத்தனை பேரும் உன் வாயில இன்னைக்கு அறிக்கை இடுங்க, இந்த ஆண்டு என் களஞ்சியங்கள் நிரம்பி வழிய போகிறது, என் களஞ்சியங்கள் நிரம்பி வழிய போகிறது. உன் வாயால அறிக்கையிடு, நான் செய்யற ஒவ்வொரு செயலையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். நான் எந்த இடத்துல அவமானப்பட்டேனோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சு போனேனோ, அதே இடத்துல அதே நாட்டில் என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து என் தலையை நிமிர செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு உன் வாயால அறிக்கையிட்டு அதை விசுவாசித்து அறிக்கையிடுதையோ அத்தனை பேரும் இந்த நொடியிலிருந்து ஒரு அற்புத அதிசயத்தை இந்த ஆண்டு முழுவதும் உன் வாழ்க்கையில பெறப்போவதை தேவன் உன் கண்கள் காணும்படியாக செய்ய போகிறார். அல்லேலூயா.
ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. சகோதரனே சகோதரியே, பாசிட்டிவா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. தென் கொரியால நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருந்தாங்க. ஃப்ளைட்டு கோளாறாகி 138 பேர் காலி. இன்னொரு நாட்டில் 39 பேர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாங்க. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஃப்ளைட்டு எரிஞ்சு 36 பேர் காலி. ஆனால் இங்கே இருக்கிற அவ்வளோ பேர் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 24 இருந்து 25வது ஆண்டை பார்ப்போன்னு நம்பிக்கையில் தான் அவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்க்க முடியல. ஆனால் இங்கே இருக்கிற நம்மை 2025ஆம் ஆண்டை பார்க்கும்படியாக என் தேவன் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பார்க்கும்படியாக செய்தவர். எத்தனையோ பேருக்கு அழைப்பு உண்டு. புன்னக்காயில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் அழைக்கப்பட்டவர் அதிகம் பேர் இருந்தாலும் இன்னைக்கு இந்த வாக்குத்தத்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியான அனுமதியும் ஆசீர்வாதத்தையும் இந்த உங்க ஒவ்வொருவருக்கு தான் என் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதிலிருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என் ஆண்டவர் உங்களை தனியா பிரிச்சு எடுத்து இங்க கூட்டிட்டு வந்தது வெறுங்கையோடு அனுப்புவதற்காக அல்ல, வெறுங்கையோடு அனுப்புவதற்காக அல்ல. அல்லேலூயா. ஏன் வாக்கு தத்தத்தை உங்களுக்கு தாரேன்னு அவர் சொல்லி அவர் வாக்கு தத்தத்தை உங்க மூலமா நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும்னா நீ பார்க்கிற வேலை, நீ பார்க்கிற தொழில் மட்டும் இல்ல, நீ செய்கிற எல்லா வேலையும், அது சமையலா இருந்தாலும் சரி, சாப்பாடு வைக்கிறதா இருந்தாலும் சரி, சட்னி வைக்கிறதா இருந்தாலும் சரி, நீ சின்னதோ பெருசோ இந்த ஆண்டு நீ செய்ய போற ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ நீங்க ஒண்ணே ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். முதல் நாளே ரொம்ப ஹார்டான செய்தி கொடுத்துடக்கூடாதுன்னு கேட்கறனால, ஹார்டான செய்தி முத நாளும் தேவை என்பதனால. ஹalleluya. இங்க இருக்கிற அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பாவம் செய்யாதே, கொலை செய்யாதே, கொலை விபச்சாரம் செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே அப்படிலாம் நான் உங்கள்கிட்ட செய்தி கொடுக்க விரும்பலை. இங்கே இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்ககிட்ட இதெல்லாம் நீ செய்யாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா இல்லையா? சொல்லிக்கிட்டு இருக்காரா இல்லையா? சொல்றாரா இல்லையா? இதெல்லாம் செய்யாதன்னு சொல்ற அதே ஆவியானவர் இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா இல்லையா? சொல்றாரா இல்லையா? ஜெபம் பண்ண சொல்றாரா? பைபிள் வாசிக்க சொல்றாரா? சொல்றாரா இல்லையா? இப்ப நீங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போட்டு, இந்த ஆண்டு நான் பெற வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு தடையா என்ன இருக்குன்னு ஆண்டவரே நீங்க என் கூட பேசுங்கன்னு கேட்க போறீங்க. எதெல்லாம் நான் எடுத்து போடணும் ஆண்டவரே? எதெல்லாம் எடுத்து தூக்கி போடணும் ஆண்டவரே? உங்க வசனத்துக்கு நான் செவி கொடுக்கணும். நீங்க என் கூட பேசுங்க, நீங்க என்னோட பேசுங்க ஆண்டவரேன்னு எல்லாரும் தயவு செய்து சொல்றேன். இது ரொம்ப முக்கியமான ஜெபம், சிறிய ஜெபம் தான் பண்ண போறோம். எல்லாரும் கண்ணை மூடி, தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, இந்த 2025ஆம் ஆண்டு என் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, என் தேவன் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கிற அந்தகார இருளின் செயல்கள் அனைத்தையும் என்னை விட்டு வேரோடு பிடுங்கி எறியும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுப்பா என் எதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் செய்த பாவம் எதுன்னு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுப்பா இந்த பாவங்களை எல்லாம் என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க தகப்பனே. உள்ளத்தில் சொல்லுங்கள், வாயை திறந்து சத்தமாக சொல்லணும்ல, உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். என்னென்ன பலகீனம்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிறாரு. செவி கொடுங்க, தயவு செய்து செவி கொடுங்க, செவி கொடுங்க. ஆவியானவர் உங்ககிட்ட போய் பேசி கொண்டு இருக்கிறார். எந்தெந்த பலகீனம்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறது என்று ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்கன்னு ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவுடைய இரத்தத்தினாலே கழுகப்படுங்க, அவருடைய காயத்தினாலே சுகப்படுங்க. இயேசுவே நம் மன்னிங்கன்னு சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவரே 2025ஆம் ஆண்டு எந்த பாவமும் எந்த பலகீனமும் எனக்கு தடையா இல்லாதபடி என்னுடைய எல்லா பாவங்களையும் எல்லா பலகீனங்களையும் உன் இரத்தத்தாலே கழுவி இயேசுவே உம்முடைய காயத்தாலே சுகப்படுத்துங்கப்பா. இயேசுவே என் சொந்த பலத்தால் இது முடியாது, ஆனால் எனக்கு வலுவூட்டுகிற உம்முடைய துணை கொண்டு எதையும் செய்யும் அதிகாரம் எனக்கு உண்டு என்ற நம்பிக்கையில ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, எல்லா பலகீனமும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வலது கை எடுத்து உங்க தலைமையில வச்சு, எல்லாரும் வலது கை எடுத்து உங்க தலைமையில வச்சு, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும் சொல்லுங்க. இயேசுவே உங்க இரத்தத்தால் என்னை கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை தூய்மையாக்கும் ஆண்டவரே. என் பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, நன்றி. அப்படியே ஆண்டோட சொல்லுங்க, இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிடும் இயேசுநாதா. இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிடும் இயேசுநாதா. அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி அன்பு மகனாக்கும் இயேசுதேவா. அன்பு மகனாக்கும் இயேசுதேவா. தெய்வமே நான் ஒன்றும் இல்லை, எனக்கென்று ஒன்றும் இல்லை. எல்லாரும் தெய்வமே நான் ஒன்றும் இல்லை, எனக்கென்று ஒன்றும் இல்லை. எல்லாம் நீ தந்ததானோ, எல்லாம் நீ தந்ததானோ. நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே நான் ஒன்றும் இல்லை, எனக்கென்று ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடைகளை நிர்மூலமாக்கி நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். இன்னும் உங்களோட ஆண்டவர் இந்த ஆண்டு என்ன பேச போறார் தெரியுமா? உங்களை சரியா பெர்ஃபெக்டா கரெக்டான பாதையில ஆண்டவர் இந்த ஆண்டு வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, திருப்பாடல் 128ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது. திருப்பாடல் 128:1, ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றவர்கள். அவர்கள் உழைப்பின் பயனை நீர் உண்பீர். அல்லேலூயா.
இதைத்தான் இந்த வசனத்தை கொஞ்சம் மாத்தி அங்க சொல்லப்பட்டிருக்குது, அங்கேயும் இதுதான் சொல்லப்பட்டிருக்குது, இங்கேயும் அதை தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் இதைத்தான் உங்ககிட்ட சொல்ல போறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஆண்டு என்ன செய்ய போறார் தெரியுமா? உங்களை உழைக்க வச்சு அதனுடைய பயனை உன் கையில கொடுத்து அதை அனுபவிக்கும்படியான ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு உனக்கு கொடுத்து உன் களஞ்சியங்களிலே சேர்க்கும்படியான அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உழைக்கிறது ஆசீர்வாதம் அல்ல, உழைக்கிற பயனை பெறுவது ஆசீர்வாதம் அல்ல, உழைக்கிற பயனை அனுபவிப்பது ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு சிலரை பார்த்திருக்கீங்களா? ஒழுங்கா சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், கையில அறுத்தா கூட கட்டு போடுறதுக்கு துணியை கிழிக்க மாட்டான். அல்லேலூயா. ஆனா வீடு 50 வீடு வச்சிருப்பான் வாடகை கொடுத்து. அல்லேலூயா. அதனால நிறைய சேர்க்கிறது பேர் ஆசீர்வாதம் இல்ல, மறுபடியும் சொல்றேன், அனுபவிச்சுட்டு சேர்க்கிறது, அதுதான் சொன்னேன். அல்லேலூயா. களஞ்சியம்னா என்னன்னா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. ஒண்ணுமே அனுபவிக்காம சேர்க்கறது இல்ல, எல்லாம் அனுபவிச்சு போக மீதி சேர்க்கிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு என்னன்னா, நீ அனுபவிக்காம சேர்க்க போறது இல்ல, இந்த ஆண்டு உனக்கு எல்லா ஆண்டவருடைய நன்மைகளையும் கொடுத்து நன்மைகளால் உன்னை திருப்தியாக்கி ஆண்டவர் எல்லாத்தையும் அனுபவிக்க வச்சு, எப்படி அனுபவிக்க வச்சு? உன்னை உழைக்க வைத்து அந்த உழைப்பின் பயனை அனுபவிக்க வச்சு ஆண்டவர் களஞ்சியங்களே சேர்க்கும்படியான அதிசயத்தை என் தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தி ஸ்டார் ஹெல்த்னு இன்சூரன்ஸ் உண்டு. இந்த இன்சூரன்ஸ்ல பணம் போட்டுட்டு, அந்த இன்சூரன்ஸ்ல பணம், உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் எனக்கு 15 லட்சம் ரூபா இந்த வருஷம் இன்சூரன்ஸுக்கு 25,000 ரூபா டியூ கட்டணும்னு சொல்லிட்டு 28,000 ரூபா டியூ கட்டிட்டீங்க. இந்த வருஷம் முடிஞ்சிட்டு யாராவது வருத்தப்படுவீங்களா? ஐயோ 28,000 ரூபா டியூ கட்டி ஒரு நாள் கூட ஆஸ்பத்திரியில் போய் இழுக்கலையேன்னு வருத்தப்படுவீங்களா? வருத்தப்படுவீங்களா? இல்ல வருத்தப்படுவீங்களான்னு கேட்டேன். அப்படி வருத்தப்பட்ட டிக்கெட் 1-2 இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்சூரன்ஸ் பணம் 28,000 ரூபாய் போனது பிரச்சனை இல்ல, 15 லட்சம் ரூபாய் வராது பிரச்சனையா இவங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்சூரன்ஸ் பணம் பயன்படுவது ஆசீர்வாதம் இல்ல, வாழ்க்கை முழுசும் அது எனக்கு பயன்படாமலே நான் ஆரோக்கியமாக இருப்பதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு சிலர், நான் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா, எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா அதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவர் உனக்கு ஒண்ணுமே வராதபடி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 இந்த ஆண்டு உனக்கு முன்னக்கூட்டியே ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. டியூவே கட்டாம ஒரு இன்சூரன்ஸ். என்ன தெரியுமா? இந்த ஆண்டு உனக்கு நோய் வரும், அதை குணப்படுத்துவேன்னு இன்சூரன்ஸ் அல்ல, இந்த ஆண்டு உனக்கு நோயே வராதபடி உன்னை நான் ஆரோக்கியமாய், உன்னை நல்ல ஆரோக்கியமாய் நான் வைத்திருப்பேன் இந்த இன்சூரன்ஸ். அல்லேலூயா. யாராவது இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டி வாங்க போறீங்களா, இல்ல அவர் கொடுத்த இன்சூரன்ஸ் வேணுமா? நோய் வந்து சுகமாக போறீங்களா, இல்ல நோய் வராமலே ஆசீர்வாதமா இருக்க போறீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொரோனா வந்த ஒருத்தர் சொன்னாரு, நான் 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கொரோனால இருந்து காப்பாத்தப்பட்டேயா, என்கிட்ட பணம் இருந்தனால 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கொரோனால இருந்து காப்பாத்தப்பட்டுட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாராம். பக்கத்துல ஒருத்தன் சொன்னானா, ஐயோ என்கிட்ட 10 பைசா கிடையாது, ஆனா கொரோனாவே வராம நான் பாதுகாக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் 15 லட்சம் வேணும்? வேணுமா? அல்லேலூயா. அந்த 15 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர் வெளியே வர்றதுக்குள்ள அந்த ஆள் பட்ட பாடு இருக்கு தெரியுமா? வச்சு அதுல வச்சு அவன் செத்தான் இவன் செத்தான் கேட்டு நான் முழு போயிருமோ அப்படின்னு நினைச்சு பொழப்பாரா இருக்க மாட்டாரான்னு. அது ஒரு பேர் வர மாட்டான், சாப்பாடு கொடுக்க கூட ஒருத்தர் வர மாட்டான், தொட கூட மாட்டான். நல்லவனு தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்காம நீங்க ஆசீர்வாதம் தானே நினைக்காத. என்ன ஆசீர்வாதம்னா, துன்பம் வரும், அந்த துன்பத்திலிருந்து விடுதலை வரும் அல்ல. இந்த ஆண்டு நீ செய்யற எல்லாத்திலையும் ஆசீர்வாதம் மட்டுமே வரும், நன்மை மட்டுமே வரும், செழிப்பு மட்டுமே வரும், மகிமை மட்டுமே வரும். நீ தோத்து போக மாட்ட. அல்லேலூயா. நீ செய்யற ஒரு வேலையில கூட நீ தோத்து போக மாட்ட. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 திருமண தடைகள் மாற போகுது இந்த ஆண்டு. Amen.
எப்படி மாற போகுது? நானும் சொல்றேன், உங்க முன்னாடி சாட்சியா சொல்றேன். 12 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாம தான் தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்க முன்னாடி சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த ஆண்டுக்கு என்ன போலதான் நான் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறேன். நீ ட்ரீட்மெண்ட் பண்ணி உனக்கு குழந்தை, இந்த ஆண்டு நீ மேற்கொள்ள போகிற குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சியில் ஆண்டவர் உன் வெற்றியை கொடுத்து, உனக்கு உன் வயிற்றின் கனியை கொடுத்து உன்னை ஆண்டவர் இந்த ஆண்டு ஆசீர்வதித்து உன் தலையை நிமிர செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் சொல்றேன், நீ நீ உழைக்க மட்டும்தான் செய்வ. அல்லேலூயா. ஆனா வெற்றி என் ஆண்டவர் உன் கையில கொடுக்க போகிறார். ஏன்னா எப்படி வெற்றி? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, சொன்னதை செய்யாம அவர் நம்மளை கை விட மாட்டார். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டாரு? நான் செய்ய போற எல்லா செயல்களையும் நான் ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்க அம்மா அப்பா சொன்னனால அல்ல, உன் பிள்ளைங்க சொன்னனால அல்ல, உன் சொந்த பந்தம் சொன்னனால அல்ல. விண்ணையும் மண்ணையும் படைத்து நம்மை காக்கிற தேவன் இதோ இந்த ஆண்டின் தொடக்க நாளில் சொல்றாரு, நான் நீ செய்கிற யாதொரு காரியத்தையும் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? கடினமா தேடிக்கிட்டு இருக்கீங்களா? வெளிநாட்டுக்கு போகணும், கப்பலுக்கு போகணும், அது வேணும் இது வேணும்னு என்னென்னலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த ஆண்டு நீ உழைப்புற என்ன தெரியுமா? அதை வேணும்னு அதுக்காக நீ ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? செங்கடல் முன்னாடி இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? செங்கடல் முன்னாடி நின்றுட்டு என்ன சொன்னார்? விடுதலை பயணம் 14:15 வாசிங்க. ஆண்டவர் மோசையை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? உங்களை பார்த்து மோசை இப்ப இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு. ஆண்டவர் மோசையை நோக்கி மோசைட்ட சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னை நோக்கி நீங்கள் ஏன் அழ வேண்டும்? சொல்லுங்க, என்னை நோக்கி நீங்கள் ஏன் அழ வேண்டும்? ஏன் அழ வேண்டும்? ஏன் அழுதாங்க எல்லாரும்? ஏன் அழுதாங்கன்னா, பின்னாடி பார்வோன் பட அவன் வந்தா கொண்டுருவான், முன்னாடி செங்கடல் போனா கடல்ல விழுந்து செத்துருவோம், என்ன செய்ய போறன்னு தெரியல, அதான் அழுதாங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீயும் கூட முன்னையும் போக முடியாம பின்னையும் போக முடியாம என்ன செய்ய போறோமோன்னு இன்னைக்கு இங்க வந்திருக்கியா? உங்க அவ்வளவு பேரையும் பார்த்து ஆண்டவர் இந்த ஆண்டு சொல்லுறார், முன்னேறி செல், நீ முன்னோக்கி செல். ஆண்டவரே செங்கல் இருக்கு சொல்லாத, நீ அந்த உழைப்பின் பயனை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீ கால் எடுத்து வை, செங்கல் 2 பிளக்கும், அது நடுவே உன்னை இந்த ஆண்டு நடத்த போகிறார். கையை தட்டி, நல்ல கையை தட்டி. செங்கடல் நடுவே அன்று இஸ்ராயேல் ஜனங்களை நடத்திய தேவன், இஸ்ராயேல் ஜனங்களை மகிமையாய் நடத்திய தேவன் இந்த ஆண்டு உங்களை மகிமையாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. என்ன சொன்னார் பாருங்க? முன்னேறி சொல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல்லுனாரு. இன்னைக்கு என்ன பார்த்து தான் சொன்னாரு. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், என்ன சொல்றேன்னா, எந்த கவலையும் படாதீங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதை இன்னிலிருந்து ஸ்டெப் எடுங்க, ஸ்டெப் எடுத்து வைங்க. அது அத்தனையிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டர் கைவிட்டுட்டாங்களா? முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? மருத்துவர் கைவிட்டாங்களா? உலகம் கைவிட்டுட்டா? நீ அவன் பேச்ச கேட்காத. இன்னைக்கு இவர் சொல்வதை, இவர் வார்த்தைக்கு என்ன கொடுங்க? செவி கொடுங்கள். சவுண்டா சொல்லுங்க. செவி கொடுங்கள். என்ன கொடுங்க? செவி கொடுங்கள். ஒண்ணு செய்யுங்க. தைரியமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா உன் கால் எடுத்து இன்னிலிருந்து வை. நீ கால் எடுத்து வைக்கிற தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும்படி என் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் எப்படி நடக்கும்? அதே 14 வசனம் சொல்றார் பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாய் இருங்கள்.
பாருங்க, நீ முன்ன மட்டும் எடுத்து காலில் எடுத்து வை. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நீ முன்ன மட்டும் கால் எடுத்து வை. நீ உழைக்க மட்டும் செய்ய. நீ அதுக்கப்புறம் ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா யுத்தம் உங்களுடையது அல்ல. இந்த ஆண்டு யுத்தம் என் ஆண்டவருடையது. என் ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் யார் யுத்தம் பண்ண போறாங்க? யாருக்காக? 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 யார் யுத்தம் பண்ண போறா? ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுனா வெற்றியா தோல்வியா? ஹல்லேலூயா. அதுல ஏதாவது டவுட் இருக்குதா? ஏதாவது டவுட் இருக்குதா? ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், எந்த டவுட் இல்லாம இந்த ஆண்டு உன்னை அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நீ அந்த வழியில நட. ஆண்டவர் இந்த ஆண்டு உன்னுக்கு கண்ணுக்கு தெரியாத, நீ விரும்பாத, நடக்காத விஷயத்தை இல்ல, ஆண்டவர் நீ விரும்புகிற, நீ நேசிக்கிற, நீ ஆசைப்படுற அதை விட மேலான ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிரம்ப 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 கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு நான் சொல்றேன், என் பையன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கான், என் பிள்ளை என் பேச்ச கேட்க மாட்டேங்குது, தப்பான என் வழியில என் பிள்ளைகள் போகுது, என் கணவர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, என் கணவர் தப்பான பாதையில போய்கிட்டு இருக்கிறாரு, அவரை நான் திருத்த என்ன செய்ய போறேன்? அவர் எப்படி நான் திருத்த போறேன்? அவர் எப்படி மாத்த போறேன்? ஒன்னே ஒண்ணுதான், இன்னைக்கு அவரை திருத்தக்கூடிய செயல்ல நீ விசுவாசத்தோட களத்துல இறங்கு. உன் ஜபத்திற்கு, உன் கண்ணீருக்கு ஆண்டவர் இந்த நாடி முழுதல் உன் கண்ணீருக்கு, உன் ஜபத்திற்கு அவர் பதில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க மேற்கொள்ளும் செயல் உடனே தொழில் வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. நீ ஜெபிக்க போற ஜெபம், நீ கேட்க போற விஷயம், நீ மேலெடுக்க போற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயலையும் என் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை எப்படி சொல்றாருன்னா, எங்கேயோ போய் உன்னை அங்க வச்சு ஆசீர்வதிக்கல. நீ இருக்கிற இடத்துல, நீ வாழ்ற தேசத்துல, நீ இருக்கிற பகுதியிலேயே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன் தலையை நிமிர செய்ய போகிறார். ஹல்லேலூயா. 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 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னையிலிருந்து உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரணும். பிரைஸ் தி லார்ட். உன் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? நாவினால் எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ உண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். இன்னையிலிருந்து விதைக்க போறீங்க. என்ன விதைக்க போறீங்க? ஒருவேளை இங்க யாராவது ஏதோ ஒரு நஷ்டத்தோட வந்திருக்கீங்களா? உன் வாயை திறந்து சொல்லு, இயேசுவின் நாமத்திலிருந்து இனி நான் செய்ய போவது எல்லாம் லாபமாய், ஆசீர்வாதமாய், செழிப்பாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார். சொல்லுங்க, மாற்றிவிட்டார். என் வாழ்க்கையை மாற்றிவிட்டார், ஆசீர்வதித்து விட்டார். ஹல்லேலூயா. குழந்தை இல்லாம இருக்கீங்களா? உங்க வயித்துல வச்சு சொல்லுங்க, என் ஆண்டவர் வயிற்றின் கனியை ஆசீர்வதித்து விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து தூதர்கள் சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நாங்க வரும்போது உன் கையில ஒரு குழந்தை இருக்கும்னு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விசுவசிக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், நீ நம்புனீங்கன்னா, விசுவசிச்சீங்கன்னா, அடுத்த ஆண்டு புத்தாண்டுக்கு நீங்க இதே வாக்குத்தத்த கூட்டத்துக்கு வரும்பொழுது குழந்தை இல்லாத உன் கரங்களிலே குழந்தையை கொடுத்து என் தேவன் நிச்சயமாய் உன் வயிற்றின் கனியை ஆசீர்வதிப்பார். திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைங்க மணமகனும் மணமகளுமாய் அடுத்த ஆண்டு இந்த வாக்குத்தத்த கூட்டத்துக்கு நீங்க வருவீங்க. ஹல்லேலூயா. எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ, எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ, அதெல்லாம் நடத்தி பெற்றுக்கொண்டு தான் அடுத்த வாக்குத்தத்த கூட்டத்துக்கு நீங்க வர போறீங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? யாரெல்லாம் நம்புறீங்க? யாரெல்லாம் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வீட்டுக்காரரை கூப்பிட்டேன் பிரதர், ஜபத்துக்கு வர மாட்டேன்ட்டாரு. என் பிள்ளையை கூப்பிட்டேன் பிரதர், வர மாட்டாரு. நான் என்ன பிரதர் செய்யன்னு வந்திருக்கீங்களா? அடுத்த ஆண்டு உங்க கணவரோட எந்த பிள்ளை வரலையோ அந்த பிள்ளையோட தான் ஜப கூட்டத்தை கலந்து கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீ மேற்கொள்ளும் செயல்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உன் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீ எங்க இருக்கையோ அங்கேயே ஆசீர்வதிக்கப்பட போற. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.
ஹalleluya. ஹalleluya. எல்லாரையும் ஆண்டவர் தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகளை அல்ல, உங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாய் தேவன் கொடுத்து இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அதே நம்ம இடைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிப்போம். தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தன் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் இந்த ஆண்டு முழுவதும். இதுக்காக கைத்தட்டதை விட கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுட்டு கைத்தட்டுங்க. அழகா ஆண்டவர் சொல்றாரு, தக்க காலத்தில் மழை கொடுப்பாராம். பிரைஸ் தி லார்ட். இப்ப யாராவது முழங்கால் போட்டு மழை வேணும்னு ஜெபம் பண்ண போறீங்களா? மழை வேணும் 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 பார்த்தீங்களா? ஒரு காலத்துல ஆனா ஊனா மன்றாட்டுல ஒரு மன்றாட்டு கண்டிப்பா இருக்கும், மழை தாரும் ஆண்டவரே, மழை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. மழை ஆசீர்வாதம் இல்லைங்க, தக்க காலத்துல மழை பெய்யுறது ஆசீர்வாதம். இந்த ஆண்டு வரைக்கும் நீ விரும்பாத நேரத்துலலாம் மழை பெஞ்சு உன்னை அழிச்சிருக்கும், இல்ல நீ விரும்புற நேரத்துல மழை பெய்யாம இருக்கும். ஆனா இந்த ஆண்டு உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழையை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற. கையை தட்டி, நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அவர் சொல்றது, தக்க காலத்தில் உன் மலத்திற்கு மழை கொடுக்க போறாய். அப்ப அதனால என்ன நடக்கும்? அதனால் தக்க காலத்தில் மழை பெய்வதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் என்ன வழங்க போறாரு? நம்ம வாக்குத்தத்தம் என்னது? நான் மேற்கொள்ளும் செயல்கள் எப்படி இந்த ஆசீர்வாதம் கிடைக்க போய் நினைக்கிறீங்களா? கரெக்டா, பெர்ஃபெக்ட்டா நீ எங்க எப்போ என்ன தேவையோ அந்த நேரத்துல இந்த ஆண்டு அவர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு இடத்துல கூட இந்த ஆண்டு நீ திக்கற்றவனா நிக்க மாட்டேன். இரண்டாவது அவர் என்ன சொல்றார் பாருங்க, அதே வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? ஆசி வழங்கவும், அவர் நிப்பாட்டல, தன் நன்மைகளின் கருவூலமாகிய அவரு இந்த உலகத்தில் இருக்க செல்வத்தால உன் களஞ்சியத்தை நிரப்பவன்னு சொல்லல, அவர் உடைய களஞ்சியத்திலிருந்து வானத்தை பிளந்து கொடுத்து உன் களஞ்சியங்களை அவர் களஞ்சியத்தால் இந்த ஆண்டு நிரப்ப போகிறார். நல்ல 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 கையத்தட்டி, நல்ல கையத்தட்டி, நல்ல கையத்தட்டி இயேசுவின் நாமத்துல. எலியா தீர்க்கதரிசி சாரி பார்த்து பண்ணிக்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடுன்னு கேட்டா. அவ ஒண்ணு சொன்னா, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் கொடுத்துட்டு நான் சாகவா அப்படின்னு கேட்டாப்ல. உடனே எலியா சொன்னாரு, நீ கொடுமா, நீ கொடு அப்படின்னாரு. அல்லேலூயா. என்னாச்சு? கொடுத்தோம். 50 மூடை மாவு வந்துட்டா? இல்ல. 500 மூடை என்ன, 500 டப்பா என்ன வந்துட்டா? இல்ல. இல்ல. ஆனா என்ன நடந்துச்சு? குறையவே இல்லை, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எடுக்க 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 மாவு வந்துகிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. ஒருவேளை உலகம் களஞ்சியத்தை நிரப்புனா அது ஒருவேளை ஒரு நாள் காலி ஆயிரும். ஆனா இந்த ஆண்டு சொல்றாரு, உலக செல்வத்தால் உன் களஞ்சியத்தை நிரப்புவேன் என்றல்ல, வானத்தை பிளந்து அவரது களஞ்சியத்தால் உன்னை நிரப்ப போகிறார். கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால. அப்படின்னா என்ன பிரதர்? அப்படின்னா என்னன்னா, நீ எடுக்க 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 ஒரு நன்மை குறைவுபடாதபடி ஆண்டவர் இந்த ஆண்டு உன்னை நிறைவாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. 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 எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டவர் சமூகத்தில். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய நிறைவு இதோ உங்களை நிரப்பும்படியாக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த ஆண்டு நான் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து பழுகி பெருகி
ஆண்டவர் அமுக்கி குலுக்கு ஆண்டவர் அமைக்கி குலுக்கி என் களஞ்சியங்களை என் களஞ்சியங்களை நிரம்பி நிரம்பி வலிய செய்ய போகிறார். வழிய செய்ய போகிறார். ஹalleluya. ஹalleluya. எந்த இடத்துல எந்த இடத்துல நான் அவமானப்பட்டேனோ, நான் அவமானப்பட்டேனோ, எந்த இடத்துல எந்த இடத்துல நான் தலை குனிஞ்சு போனேனோ, நான் தலை குனிஞ்சு போனேனோ, அதே இடத்துல அதே இடத்துல என் ஆண்டவர் என் ஆண்டவர் என் தலையை என் தலையை நிமிர செய்து நிமிரச் செய்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வதிக்க போகிறார். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நல்ல கைதட்டி சிறிய ஜபத்தோடு முடிப்போம் எல்லாரும். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். எல்லாரும் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்வேன் என்றார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்வேன் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாழாக்காமல் நம்மை தலையாக்குவான், கீழாக்காமல் மேலாக்குவான். வாழாக்காமல் நம்மை தலையாக்குவான், கீழாக்காமல் மேலாக்குவான். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாக்கு தத்தத்தை சொல்லுங்க, வாக்கு தத்தத்தை நாவல் அறிக்கையிடுங்க, வாக்கு தத்தத்தை அறிக்கையிடுங்க. பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு இந்த நாளின் அற்புதத்தை, இந்த ஆண்டுக்கான அற்புதத்தை, வாக்கு தத்தத்தை சொல்லி 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 வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக்கொள். இதோ நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆணையிடுகிறார், ஆணையிடுகிறார். உன் களஞ்சியங்கள் நிரம்பி வெளியே பண்ண போகிறார். நீ அவர் விரும்பும் நாட்டிலே அவர் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் மேன்மைப்படுத்த போகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் இந்த வாக்குத்தத்தத்தை, பெற்றுக்கொள் இந்த வாக்குத்தத்தத்தை. அறிக்கையிடு, அறிக்கையிடு, விசுவாசத்தோடு அறிக்கையிடு, அறிக்கையிடு இந்த நாமத்தினாலே. ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்கள்.